வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நடக்கக்கூடிய மோசடிகள ஆன்லைன் மூலமா எப்படி கம்ப்ளைண்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேட்டூர்ல பார்த்தீங்கன்னா, லீஃப் டெக் ஜோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டேப் டூ ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை லோ காஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த டேப் டூ ரிவ்யூ மூலமாக என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப் டூ ரிவ்யூ மூலமாக உங்கள் ஷாப்புக்கு தேவையான டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ரிவ்யூவில் உங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபஸ்ட்டு 10 பிளேசஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த டேப் டூ ரிவ்யூ உங்களோட ஷாப்புக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சோசியல் மீடியாஸில் நடக்கிற கிரைம் மற்றும் மோசடிகளை ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ண நீங்கள் cybercrime.gov.in அப்படிங்கிற வெப் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இந்த போர்ட்டலில் டாப் நேவிகேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு நேவிகேஷனில் இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சஸ்பெக்ட் டு L4C அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைபர் கிரைம் போர்ட்டலில் எந்தெந்த மாதிரியான சஸ்பெக்ட்ஸ்க்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் வெப்சைட்ஸ், வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எஸ்எம்எஸ் இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இந்த போர்ட்டல் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 1930 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த போர்ட்டலில் எந்தெந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் யூஆர்எல். இந்த வெப்சைட் யூஆர்எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்கான டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணாதான் நாங்கள் ப்ராடக்ட் கொரியர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் கொரியர் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்களோட மொபைல் நாட் ரீச்சபிளாக இருக்கலாம். இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் ஹேண்டல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் டெலிகிராமும் கிட்ட ஒரு சோசியல் மீடியா அளவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் வந்துருச்சு. இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபோன் நம்பர் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhs ப்ரைஸ் மணி விழுந்திருக்கு, இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 lakhs பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் உங்களோட 25 lakhs அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும், உங்களோட அமௌண்ட்டு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பின் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு, நீங்கள் நம்பர் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தரோம். இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. இமெயில் ஐடியும் கிட்ட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். உங்களோட இமெயில் ஐடிக்கு கெட் ப்ரைஸ் அமௌண்ட் 25 lakhs அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது மூலமாக உங்களோட டீட்டெயில்ஸை அவங்க கேதர் பண்ணி அது மூலமாக சில சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஹெட்டர் அண்ட் நம்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேக் எஸ்எம்எஸ் அனுப்பி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லைனா உங்களோட பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்
டீட்டெயில்ஸ் கேட்கறது. இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூஆர்எல். நான் வெப்சைட் நேம் சொல்ல விரும்பல. சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் அவங்களோட ப்ராடக்டை ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் போட்டு இப்போ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 999க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில போஸ்ட் போட்டிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை மார்ஃபிங் பண்ணி அந்த மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவோ வீடியோவோ வச்சு உங்களை த்ரெட்டனிங் பண்ணுறது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கும் நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த இன்சிடென்ட், அதாவது உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த சோஷியல் மீடியாஸ் மூலமாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கிறீங்க, வெப்சைட் யூஆர்எலா இல்லை வாட்ஸ்அப் நம்பரா, ஃபோன் நம்பரா, இமெயில் ஐடியா, எஸ்எம்எஸ் ஹேண்ட்லரா, சோஷியல் மீடியாவா இல்லை டீப் ஃபேக்கா, இந்த மாதிரியான எந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே கொடுத்துருக்கிற ஃபீல்டில் சில ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி ஃபீல்டாக இருக்கும். அதை நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். வாங்க இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சாம்பிளுக்கு வெப்சைட் யூஆர்எல் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வெப்சைட் யூஆர்எல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த வெப்சைட் யூஆர்எல் மூலமாக சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சோ அந்த வெப்சைட் யூஆர்எலை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியான ஃபீல்ட், இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது அப்லோடிங் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், அதாவது நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கான காப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியான ஃபீல்ட். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக எந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பாக்ட் ஆகிருக்கிறீங்க, இல்லை இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவரி வரல, இல்லை வந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டோ இல்லை ஃபேக் ப்ராடக்ட் மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எப்போ ப்ராடக்ட் புக் பண்ணீங்க, எப்போ உங்களுக்கு டெலிவரி ஆச்சு, எந்த மாதிரியான ப்ராடக்ட், அதுக்கான ஃபோட்டோஸ் இமேஜஸ் இருந்துச்சுன்னா எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். இதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடிஷ்னலாக நான் டீப் ஃபேக்குக்கு மட்டும் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டீப் ஃபேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களோட ஃபேஸ் மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக உங்களை த்ரெட்டனிங் பண்ணுறது. இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் இம்பாக்ட் ஆகிருக்கிறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரா இல்லை இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா, யூடியூபா இல்லை அதர்ஸா, இந்த மாதிரி எந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் இம்பாக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப், எந்த மாதிரியான கண்டென்ட் மூலமாக நீங்கள் இம்பாக்ட் ஆகிருக்கிறீங்க, வீடியோவோ இமேஜா இல்லை ஆடியோவோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இல்லைனா ஃபைல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை ஏஐ மூலமாக மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோவோ வீடியோவோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த யூஆர்எல்லை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைல் டைப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாக ஃபைல் சென்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஃபைல் சென்ட் பண்ணியிருந்தாலோ ஃபைலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.